ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நாம நச்சுன்னு நண்டு வறுவல் தான் செய்ய போறோம். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு சிம்பிளான முறையில ரொம்பவே டேஸ்டா செய்ய போறோம். இப்போ வாங்க அந்த நண்டு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். நண்டு வறுவல் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நண்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலருக்காக தான், காரம் அந்த அளவுக்கு இருக்காது. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரசாரமான தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுவல் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிடலாம். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அது கூடயே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை விதை நீக்கி சேர்த்துக்கிடலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த எல்லா பொருளையுமே நீங்க சேர்த்துக்கோங்க, மிஸ் பண்ணாம. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததா தண்ணி ஊற்றி மசாலாவை ரெடி பண்ணிக்கிடலாம். தண்ணி அதிகமாக ஒரே சமயத்தில் நீங்கள் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதனுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இல்லை மீடியம் பதத்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நண்டை இதில் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மசாலாவெல்லாம், அதாவது நம்ம ஓட்லலாம் இது மசாலா படுமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அதில் நல்லா உப்பு காரெல்லாம் பிடிச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும் போச்சில் இதை மாதிரி நல்லா பொறுமையாக ஒவ்வொன்றிலையுமே நல்லா உள்ளுக்குள்ளே வெளியே மேலே அந்த கால் பகுதியிலலாம் நல்லா மசாலா ராவி வச்சுக்கோங்க. எல்லா நண்டுலையும் மசாலா ராவுனதுக்கு அப்புறமா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கடாயை சூடுபடுத்தி தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ராவி ஊற வச்சிருக்கிற நண்டை ஒவ்வொன்றா இதை மாதிரி சேர்த்துக்கிடலாம். நண்டு வந்து குக்காகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நம்ம நினைப்போம் அது ஓடுலாம் இருக்கிறதுனால அது எப்படி குக்காய் வரும்னு. ஈஸியாக சீக்கிரமாகவே நம்மளுக்கு குக்காயிரும். அந்த எண்ணெயினுடைய சலசலப்பு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஓரளவுக்கு அப்படி குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த சைட் திருப்பி போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கருகுனது மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடும் குக்கார மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக நம்மளுக்கு குக்காய் வந்துடும். எனக்கு இப்போ நான் இதை எடுக்க போகிறேன். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மொறுப்பாக இருக்கும். அதாவது நறுக்குன்னு நச்சுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதே மாதிரியே நல்ல காரசாரமான நண்டு வறுவல். எப்போவுமே நம்ம நண்டு எடுத்தோம் அப்படின்னா கிரேவியாக தான் செய்வோம், நல்ல காரசாரமாக. ஆனால் ஒரு முறை இதை மாதிரி வறுவல் செஞ்சு பாருங்கள். அடுத்த முறை இதை மாதிரி வறுவல் செய்யணும் தான் வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி மீன் கறின்னு வாங்கி சாப்பிடாம ஒரு முறை நண்டி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.